எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் காட்டப் போறேன். என் ஃப்ரிட்ஜை நான் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறேன், க்ளீன் பண்ணிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன்னு தான் காட்டுறேன். முதலாவது நான் இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து முதல்ல டேபிளில் வச்சு ஃப்ரிட்ஜை எம்டி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்கிட்ட வந்து பெருசாக வெஜிடபிள்ஸ் வந்து இல்லை. நான் வந்து இப்போ 1 டே 2 நாளுக்கு முதல் வந்து ஷாப்பிங் போனான். அப்படி இருந்தும் நான் பெருசாக வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கல. என்னென்னு சொன்னால் 3 டேஸுக்கு நான் வீட்டில் நிற்க மாட்டேன், ஹாலிடே போகிறேன். ஸோ அதில் நான் ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன். 3 டேஸ் ஹாலிடே போயிட்டு வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் பார்த்து நான் ஷாப்பிங் போவேன். வீக்லி ஷாப்பிங்க்கு போவேன். போயிட்டு வந்து அந்த ஷாப்பிங் ஹால் உங்களுக்கு நான் தனி ஒரு வீடியோவாக போட்டுடுறேன். இதை விட நான் 2 டேஸுக்கு முதல் போன ஷாப்பிங்கும் ஒரு ஷாப்பிங் ஹால் மாதிரி செய்து வச்சிருக்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ காட்டிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அது அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா திங்ஸும் நான் இப்போ எடுத்து வெளியில் வச்சிட்டேன். இது வந்து என்னோட DIY கிளீனிங் ஸ்ப்ரே. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்குள்ள நான் வந்து 3 பாகத்துக்கு தண்ணியும் 1 பாகத்துக்கு வினிகரும் ஒரு 2-3 ட்ராப் ஆஃப் டிஷ்வாஷ் சோப்பும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அதைத்தான் இதில் ஸ்ப்ரே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ரிட்ஜின் மெயின் ஸ்விட்ச் வந்து நான் ஆஃப் பண்ணல. என்னென்னு சொன்னால் ஃப்ரிட்ஜுக்கு நான் வீடியோ பண்ணுறபடியாக லைட்னிங் தேவைக்காக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிக்கல மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்கோ. மெயின் ஸ்விட்ச் வந்து ஃப்ரிட்ஜின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுங்கோ. அது வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா சோக் பண்ண விட்டால் தான் துடைக்கேக்கில் இதில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாம் போகும். ஸோ நான் இது ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி போட்டு ஒரு 3 to 4 minutes வந்து நல்லா சோக் பண்ண விட போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு ஃபுல்லாக நான் இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டேன். இனி ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலையும் ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த ஃப்ரிட்ஜ் வீக்லி ஷாப்பிங் வீடியோக்கு அப்புறமா நான் வந்து ஃப்ரீசர் ஆர்கனைசேஷனும் நான் சீக்கிரமாக உங்களுக்கு போடுறேன் ஒரு தனி வீடியோவாக. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் இருந்த எல்லா திங்ஸும் க்ளீன் பண்ணி நான் அடுத்து டேபிளில் வச்சுருக்கிறேன். இதை நீ சார்ட் அவுட் பண்ண வேணும். இதில் வந்து எறிஞ்சு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேணும். இதில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ், மஷ்ரூம், கேரட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட டூலிஸ் போட், அப்புறம் கருவேப்பிலை, சீஸ், சோடா, இது வந்து அல்மண்ட் மில்க். இது வந்து ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் ட்ரே. இப்போ 2 டேஸுக்கு முதல் போன ஷாப்பிங்கில் வாங்கினது. இது அந்த ஷாப்பிங் ஹால் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இது 2 poundsக்கு பார்க்க அழகாகவும் இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி வாங்கியிருக்கிறேன். பார்க்கலாம் இது எவ்வளோத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் இதில் 2 ட்ரே வாங்கியிருக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொன்னால் நான் அடுத்த முறை ஷாப்பிங் போயிருக்குள்ள இன்னும் 2-3 ட்ரே வாங்குற பிளான் இருக்குது, பார்ப்போம்.
அப்புறம் கருவேப்பிலை, சொறி இதுக்குள்ள ஒரு சின்ன பவுல் வந்து என்னோட கிட்ஸ் கொண்டு வந்து போட்டுட்டாங்க. பீன்ஸ் ஓகேயா இருக்குது. அதுக்குள்ள அப்புறம் பேபி கார்ன், மஷ்ரூம், பட்டன் மஷ்ரூம் இதுவும் ஓகேயா தான் இருக்குது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பெர்ரி. இது எனக்கு வந்து பெருசா பிடிக்கல. பட் ஓகே. கிட்ஸுக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. ம். ஸோ இனியும் வாங்கலாம்ன்னு இருக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஃப்ரூட் வாங்கியிருக்கிறேன். மயோனைஸ், கெட்சப், அஸ்பராகஸ் வந்து ஆக்சுவலா டேட் முடிஞ்சுது. ஆனாலும் யூஸ் பண்ணலாமான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னா, இஞ்சி நான் ஷாப்பிங் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுவும் வந்து கிளீன் பண்ணி போட்டு, இஞ்சி போட்டு வைக்கணும். இதுல ஒரு எம்ப்டி பக்கெட் இருக்குது. அதை விட நான் தண்ணி பாட்டில் வந்து நார்மலா ஃப்ரிட்ஜுக்கு வைக்கிறேன்ல. ஸோ அதை எடுத்து வெளியில வைக்க வேணும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டின் நெய். இது 3 டின் நெய்யும் ஒரு டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 3 டின்னுமே ஓப்பன் ஆகிருக்குது. ப்ரோக்கலி பழுதா போச்சுது. ஸோ இது வந்து பின் பண்ண போறேன். எப்பவுமே நீங்க வந்து ஒரு பின் பேக் பக்கத்தையே வச்சுக்கொண்டீங்கன்னு சொன்னா, இந்த ஃப்ரிட்ஜ கிளீன் பண்ணிக்க ஈஸியா இருக்கும். ஹேண்டியா இருக்கும். தூக்கி போட்டுறலாம். இது வந்து எனக்கு பக்கத்துல பின் இருக்கிறபடியா ஓகே. மிளகாய் வந்து காம்பெல்லாம் ஒடிச்சு கிளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேணும். மற்றது என்னோட ஜாம், பீனட் பட்டர், ஜாம் வந்து பிளாக் கரண்ட் நல்லா இருக்கும். சூப்பர்பா இருக்கும். இது வந்து அல்மண்ட் மில்க். இதுக்கும் டேட் போயிட்டுது. இது நான் இப்ப வந்து கீய வந்து 3 டின்ல இருக்கிறத ஒரு டின்னுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன். அப்படி மாத்தி வச்சா இந்த ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகும். மற்ற பார்க்கறதுக்கும் ஆர்கனைஸ்டா அழகா இருக்கும். இப்ப இந்த டைம்ல வந்து இந்த ஃப்ரிட்ஜும் வந்து நல்லா சோக் ஆயிருக்கும். இத வந்து இனி ஒரு நல்ல ஒரு ஃபைபர் டவல் அல்லது ஒரு நல்ல கிச்சன் டவல் வச்சு துடைச்சிடலாம். மைக்ரோ ஃபைபர் டவல் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சஜஸ்ட் பண்ணக்கூடிய உண்டு. நல்லா அப்சர்வ் பண்ணும் தண்ணிகள. கிச்சனுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு திங். கிச்சனுக்கு மட்டும் இல்ல, கிளீனிங்க்கும் ஆ ரொம்ப நல்ல நல்ல ஒரு ஐட்டம். ஒருக்கா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே பிடிக்கும். இந்த ஃப்ரிட்ஜ்ல என்ன ஆயிட்டுதுன்னு சொன்னா, என்னோட கிட்ஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் க்ளூவோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணினதோ என்னன்னு தெரியல. ஃப்ரிட்ஜ்ல அங்கங்க வெள்ளையா முதல் தெரியல. அப்புறம் ஸ்ப்ரே அடிச்சதுல சாதுவா ஒயிட்டா அங்க இங்கேண்டு கிடந்தது. ஆனா ஸ்ப்ரேக்கு அது போகல. ஸோ நான் வந்து ஒரு கொஞ்சம் சோப் எடுத்து ஒரு ப்ரஷ்ல போட்டுட்டு மெதுவா அப்படியே ஸ்க்ரப் பண்றேன். என்னன்னு சொன்னா, இத வந்து ஹார்டா ஸ்க்ரப் பண்ணினா ஃப்ரிட்ஜ்ல ஸ்க்ராட்ச் மார்க் வந்துடும். அதுக்கு பிறகு பார்க்க அழகா இருக்காது ஃப்ரிட்ஜ். அதால மெதுவா ஜென்டிலா பார்த்து கவனமா செய்றேன். இந்த அங்கங்க நிறைய இருந்துச்சுது. அ இப்ப வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ள வைப் ஆஃப் பண்ணிரலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ஸ்ப்ரே பண்ணி வச்சிருக்கிறது.
ஸோ நல்லா சோக் ஆயிட்டுது. ஸோ இதையும் நல்லா வைப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்து திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா சர்க்குலர் மோஷன்ல வைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா மைக்ரோ ஃபைபர் டவல் அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுத்துரும். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். உங்களுக்கு இது எனக்கு வந்து இதுல அவ்வளோ பெருசா டர்ட்ஸ் இருக்கே இல்லை, மார்க்ஸ் இருக்கிற அளவுக்கு பெருசா இருக்கே இல்லை. நார்மலா நான் என்ன செய்யணும்னா தட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒரு நல்ல ஒரு க்ளீன் வாஷ் கொடுக்குறேன். நல்லா ஒருக்கா க்ளீன் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு வைக்கிறேன் நான். இது வந்து லாஸ்ட் வீக் தான் வாஷ் பண்ணி எடுத்தபடியா நான் இப்போ சும்மா ஜென்ரலா ஸ்ப்ரே பண்ணி வைப் ஆஃப் பண்றேன். நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்படி எதுவும் ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் டிப்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நான் பிறகு ஃப்ரிட்ஜ் ஆர்கனைஸ் பண்ணிக்கல யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, வேற பார்க்குற ஆட்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் பிடிக்குமெண்டும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்ப நான் அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அப்லோட் பண்றேன். இது பார்த்தீங்கன்னா எக் ட்ரே. நார்மலா நான் வந்து முட்டை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன் இல்லை, அப்பப்போ வாங்கி வெளியில வச்சே யூஸ் பண்ணிடுறது. ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சது, ஏன் நாங்கள் இதை வந்து லெமன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. எனக்கு வந்து இது வந்து டாப் ஷெல்ஃப்ல இருக்கிறபடியா அவ்வளோ பெருசா கேண்டியா இருக்காதுன்றதுக்காக நான் வந்து இதை கீழே ஷெல்ஃப்ல வச்சுட்டு அதுக்குள்ள லெமன் வைக்க போறேன். ஸோ லெமன் வந்து அங்க இங்க ஓடாம அப்படியே இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லா துடைச்சு எடுத்துட்டேன். இதுல வந்து இனி எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதா. இது பச்சை மிளகாய் வந்து க்ளீன் பண்ண வேணும். க்ளீன் பண்ணிட்டு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த காம்பெல்லாம் உடைச்சு இதுல காஞ்ச பச்சை மிளகாய் எடுத்து வெளியில போட்டுட்டு வச்சிருக்கிறேன். ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா கருவேப்பிலை இது நான் காம்பை ஒடிச்சிட்டு தனியா இலையை மட்டும் செப்பரேட்டா வச்சிருக்கிறேன். மற்றது வந்து இஞ்சியே ஒரு செப்பரேட் பாத்திரத்துல போட்டு வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு நான் வந்து சும்மா பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். பாப்பம் ஏழுமன்னு சொன்னா ஒரு ப்ராப்பர் ஆர்கனைசேஷன் செய்ய வேணும். அப்படி செய்தா நான் அது உங்களுக்கு அப்டேட்டட் வெர்ஷன் போடுறேன். இது மேல்தட்டில வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கிறேன். கீழே வந்து இது நான் அந்த அடிக்கடி எடுக்கிற சாமான்கள் கைக்கு எட்டக்கூடிய மாதிரி மிடில் ஷெல்ஃப்ல வச்சிருக்கிறேன். இந்த கருவேப்பிலை, இஞ்சி, தேசிக்காய் அதுகள். மேல் ஷெல்ஃப்ல ஃப்ரூட்ஸ், செகண்ட் ஷெல்ஃப்ல ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறேன். அதில் அவகாடோ, பெர்ரிஸ், மற்றது ப்ளூபெர்ரி இருந்துச்சு என்னட்ட. கிரேப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா பழுதா போச்சுது. ஸோ நான் அது பின் பண்ணிட்டேன். அடுத்தது கீழே அந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தட்டில நான் வந்து கேரட் ஒன்றிலையும், மோஸ்ட்லி நான் கேரட் எப்பவுமே என்னட்ட கூடுதலா இருக்கும். மற்றதுல வெண்டிக்காய் போட்டிருக்கிறேன். மிடில்ல வந்து நான் முருங்கைக்காய், புடலங்காய் இது மாதிரியான நீளமான வெஜிடபிள்ஸ் வைக்கிறேன். பாப்போம். இந்த தட்டு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமென்னு தோணுது.
ஸோ இன்னும் 2, 3 தட்டு ஷெல்ஃப் அடுத்தடுத்த டைம்ல ஷாப்பிங் சென்டருக்கு போயிருக்க வாங்க வேணும். இது நான் வில்கின்சன்ல வாங்கினது. மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அப்படியே ட்ரேயோட வாரபடியா வச்செடுக்க ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டர் ஃப்ரை மற்றது ஃப்ரைட் ரைஸ் இது மாதிரி உபயோகிக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வந்து நான் கீழ் தட்டுல வைக்கிறேன். அதுக்கப்புறமா அடியில 2 ஷெல்ஃப் இருக்குது. அதுல வந்து ஒன்றுல வந்து எப்பயுமே லாஸ்ட் ஷெல்ஃப்ல நான் கீரை வைப்பேன். அதுக்கு மேலேயும் ஏதாவது வெஜிடபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னு சொன்னா வைப்பேன். இது கோவக்காயும் நான் பேக்ல இருந்து எடுத்துட்டு கேரட்ஸ் இதுல பெருசா இன்னைக்கு ஹாலிடே போறபடியா பெருசா இல்ல. ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. ஸோ அதுக்குள்ளேயே நான் ஸ்பேர் பண்ணி வச்சிட்டேன். இப்படி செப்பரேட்டா தட்டு வாங்கி வைக்கல எடுக்கவும் ஈஸியா இருக்கும், பார்க்கவும் அழகா இருக்கும். அதை விட கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இது இந்த அடி ஷெல்ஃப் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நான் கீரை வச்சிருக்கிறேன். மற்றது பீன்ஸும் நான் கீழ்த்தட்டுல வைக்கிறேன். ஏன்னா இதுல வைக்கிறதுக்கு பெருசா ஸ்பேஸ் இல்ல. பின்னுக்கு வேணுமெண்டா வைக்கலாம். ஆனா பின்னுக்கு வச்சா அப்படியே கிடந்து மறந்துடுவோம். ஸோ அதையும் அப்படி ஒரு பிளாஸ்டிக் இதுல போட்டுட்டு நான் கீழே வச்சிடுறேன். மேல் தட்டுல வந்து இந்த தயிர், கீ இப்படியான திங்ஸ் வைக்கிறதுக்கு பாவிக்க போறேன். என்கிட்ட இப்ப தயிர் அதுகள் இல்ல. ஸோ நெய் வந்து நான் 3 பாத்திரத்துல இருக்கிறத ஒன்றுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அது இப்போதைக்கு வைக்க போறேன். இப்ப இந்த பக்கம் முடிஞ்சது. நீ சைட் டோர் ஷெல்ஃப்ஸ் பார்க்கலாம். நான் வந்து எக் அதுகள் ஃப்ரிட்ஜில் வைக்காதபடியா மேல் ஷெல்ஃப் எப்பயுமே ஃப்ரீயா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் நான் ஓகே கீழ் ஷெல்ஃபில் மயனைஸ், கெச்சப், அதுக்கப்புறம் நார்மலாக சில்லி சோஸ் இருக்கும் என்னட்ட. இது ஆல்ரெடி முடிஞ்சுது. ஸோ இனி அது வேற ஷாப்பிங் பண்ண வேணும். என்கிட்ட நார்மலாக மயனைஸ், கெச்சப் அண்ட் சில்லி சோஸ் இருக்கும். வேற சோஸ் நான் பெருசா வாங்குற இல்ல. என் தேவைன்னு சொன்னா எப்பயாவது இருந்துட்டு வாங்குறேன்னா வாங்குவேன். சில்லி அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல உள்ள தட்டில வைக்க போறேன் இந்த ஜாம் மற்றது பீனட் பட்டர், சீஸ் இப்படியான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்ஸ் வைக்க போறேன். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா பீனட் பட்டர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கரண்ட் ஜாம், சீஸ். என்னோட சின்ன குட்டி வந்து கையில பிடிச்சு வச்சிருக்குது தான் வைக்க போறேன்னு சொல்லி. ஸோ அவரும் வீடியோ பண்றார். அவருக்கு வந்து 3 years old. ஸோ அவர் தான் அங்கால வந்து நிற்கிறார் பார்த்தீங்கன்னா தெரியும். கீழ்த்தட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால், ஜூஸ் ஏதாவது இருந்தால் வைப்பேன். இதில் நெல்லி க்ரஷ் இருக்குது இன்றைக்கு என்னட்ட. ஸோ அவ்வளோ தான் மெயினாக திங்க். இங்கே வந்து நிற்கிறார் சீஸும் வச்சுக்கொண்டு. ஸோ அவர் தான் இப்போ சீஸ் வைக்க போகிறார். கெச்சப் ஆல்ரெடி கையில் எடுத்துட்டார். ஸோ சீஸ் இனி அந்த தட்டில் வைக்க ஓகே ஒரு மாதிரி வச்சாச்சு. சீஸ் வந்து அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு இது. கண்டா விட மாட்டார். ஸோ அதுதான் அவர் எடுத்து வச்சிருக்கிறார் கையில்.
இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல என்னட்ட கறி மிளகாய், இது வந்து எங்க வைக்கலாம்? ம். கீழ் தட்டுல அடியில பீன்ஸோட போட்டுறலாம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, அவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னட்ட வந்து இந்த KFC அது இதில வந்து அம் ஓட பண்ணைக்குள்ள தார அந்த சின்ன மயோனைஸ் பாக்கெட்ஸ் அல்லது கெட்சப் பாக்கெட்ஸ் இருக்கும். அது எறிய மாட்டேன்னு வச்சிருப்பேன். என்னன்னு சொன்னா, அங்கேயும் ஹாலிடேஸ், ட்ராவலிங் அப்படி இப்படின்னு போயக்குள்ள அ அத எடுத்து கொண்டு போனா ஈஸியா இருக்கும். ஏதாவது இருந்தா அத தொட்டு சாப்பிடலாம். ம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பாய்.